நண்பர்களே வணக்கம். நீ என்ன பெரிய புலியா, கண்ணாடி போட்டுட்டு தான் பேசுவியா அப்படின்னு கேட்காதீங்க. கண்ணில் பிரச்சனை, நான் தான் கண்ணாடி போட்டிருக்கேன். வாங்க நேர விஷயத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு புதிய கட்சி ஒன்று வரப்போகுது. அது எந்த கட்சின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதை நம்ம ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்குறோம். ஆனால் உண்மையான மாற்றம் எங்கே இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. டிவிகே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு சாப்பாடு. கவர்மெண்ட் கிட்ட நம்ம உரிமைகளை கேட்கிற அதே நேரத்தில் நம்மளுடைய பொறுப்பு என்னவோ அதை நம்ம சரியாக செய்யணும். அவங்க வந்தால் மாறிடும், இவங்க வந்தால் மாறிடும் நினைக்காம நம்ம மாறினதான் எல்லாம் மாறும் நினைக்கணும். உங்களால் முடிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான காசையோ இல்லை பொருளையோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க. அதுவே போதுமானது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் தட்டில் மட்டும் சாப்பாடு இருந்தால் பத்தாது, பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டுக்கு வேணும். நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்குறோம், ஏதோ ஒரு கட்சிக்காக நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நம்ம ஆர்கியூ பண்ணுறோம். அந்த ஆர்கியூமெண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பாதிக்காத அளவுக்கு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆர்கியூ பண்ணலாம், நம்ம எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ண தான் கரெக்டு. நம்மளுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிட்டா எந்த பயனும் இல்லை. அதுக்காக நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, அரசியல் பேசலாம். நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறது தான் கரெக்டு. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, பாய்.